நாம் ரட்சிக்கப்பட்டனா நம்முடைய சிந்தையும் உள்ளமும் மாற்றப்படுகிறது, டிஎன்ஏ மாற்றப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் நம் பாவத்தை மன்னிக்கப்பட்டதுனாலே இயேசுவின் சாயல். இப்ப எங்க அம்மா சாயல்ல நான் இல்ல, எங்க அப்பா சாயல்ல நான் இல்ல, எங்க அக்கா சாயல்ல நான் இல்ல, எங்க பெரியப்பா சாயல்ல நான் இல்ல. இப்ப இருக்க என்னுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயல். அப்ப இப்ப இருக்கிற ஒரே ஒரு சாயல் நமக்கு இயேசுவின் சாயல். பிறக்கும் போது சொல்லலாம், ஐயோ அம்மாவை உரிச்சி வச்சிருக்கு, அப்பாவை உரிச்சி வச்சிருக்கிறது, தாத்தாவை உரிச்சி வச்சிருக்கிறது, இல்ல பாட்டியை உரிச்சி வச்சிருக்கிறது. அப்புறம் எல்லாம் ஒண்ணு உரிச்சி உரிச்சி உரிச்சிடும். இருக்கீங்களா இல்லையா? சோ அப்ப இன்னைக்கு இயேசு நம் வாழ்க்கையில வருகிறாரோ, இன்று இயேசு நம்முடைய இந்த ஆலயத்திலே அவர் வாசமா இருக்கிறாரோ, என்று தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாழுகிறாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து நீ ஆணோ பெண்ணோ குழந்தையோ வளர்கிறாயோ, உன்னுடைய சாயல் இயேசுவின் சாயல், உன்னுடைய குணம் இயேசுவின் குணம். அப்பனை போல முறுக்கிட்டு கோவம் வருதுன்னு சொல்லக்கூடாது. அந்த பொம்பளை பார்த்தா அந்த பரம்பரை எப்படி இருக்குதோ அதே போலதான் எல்லாமே வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. Because we need to change our DNA. பக்கத்துல சொல்லுங்க, DNA மாறணும். இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா மாயாண்டி ஒரு முகம் அப்படியே இருக்கும், ஆனா எங்க அப்பா நான் இல்லை. வேணும் என் முகம், என்னோட ஹைட், என் மீச, என் பார்வை எல்லாம் மாயாண்டி தேவர் தான். ஏன்னா பிகாஸ் அவர் சாயல் எனக்கு இருக்கு. பட் என்னைக்கு ரசிக்கப்பட்டனோ மாயாண்டி தேவர் என் வாழ்க்கையில இல்ல, என் உள்ளத்துல இருக்கிறது கிறிஸ்து இயேசு. நாளுக்கு நாள் நான் என் பிதா எனக்கு கொடுத்த வேலையை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பணியை கண்ணும் கருத்துமாய் என் கடைசி மூச்சு வரைக்கும் செய்ய வேண்டும். நான் என் ஆண்டவரிடத்திலே நற்சாட்சி பெற வேண்டும். நல்ல ஊழியம் செய்தார் என்று எங்க அப்பா என் பரலோக பிதா என்னை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு பரவாயில்ல, சொத்து சரத்துல சேர்த்து வச்சிருக்கோங்க. சில இடத்துல பாக்குறோம் பெரிய பெரிய பிசினஸ் சேர்த்து, பிசினஸ் எம்பையர் சேர்த்து வச்சுட்டு ஒரு தகப்பனோ ஒரு தாத்தாவோ பெரிய பெரிய பணக்காரர்கள் நீங்க பார்க்கும்போது தலைமுறை பணக்காரர்களா இருப்பாங்க, சேர்த்து வைப்பார்கள், நல்லது. ஆனா சேர்த்து வச்சோட பிள்ளைங்க அடிச்சுக்கும். இன்னைக்கு ஒரு ரூமா மூராவுக்கு 5 பிள்ளை அடிச்சுக்குது. இருக்கீங்க, ஒரு ரூமா மூரா தான். அவங்க அப்பா வாங்கும் போது 25,000 வெள்ளி. கிரவுண்ட் ஹவுஸ்லாம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால கிரவுண்ட் ஹவுஸ் தான். அப்படின்னா 2 மாடி இருக்கும். அது வாங்கும் போது 25,000 வெள்ளி 24,000 வெள்ளி தான். ஆனா இன்னைக்கு அதோட பிரைஸ் வந்து 2.5 லட்சம் அல்லது 3 லட்சம். ஏன்னா காலம் ஓடி போச்சு, அந்த மாதிரி வீடு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா அந்த வீட்டுல ஒரு 5 பிள்ளைங்க இருக்கும். ஆனா அந்த 5 பிள்ளைங்களும் எனக்கு அந்த வீட்டுல பங்கு வேணும்னு நிற்கும். சரி, அப்பா வாங்கின வீடு ஆச்சு, அது நல்ல மாதிரி வச்சிருப்போம் அப்படின்னு எந்த பிள்ளைங்க நினைக்காது. இருக்கீங்க தானே? இருக்கீங்களா? அப்படியே கலந்துட்டு தான். ஓகே, வரோம். அப்ப என்னைக்கு நீ ரட்சிக்கப்படுகிறாயோ, இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையில கலந்துச்சோ, இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை மன்னிச்சுச்சோ, இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையில ஓட ஆரம்பிச்சுச்சோ, now you no more representing your family, you are representing Christ. கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்துகிறாய். உன்னோட பேச்சு, உன்னுடைய செயல், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதா இருக்க வேண்டும். அது உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே எதை வைத்திருக்கிறார் என்று ஆரம்பத்தில் நீ நம்பினாயோ, அது கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும். This is the purpose that God has called you. இதனால்தான் ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், இதனால்தான் என்னை ரட்சித்தார் என்ற தெளிவு உனக்கு இருந்துச்சுன்னா, அது ஒரு கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கணும். உன் பிள்ளைங்க நிக்குதோ, உன் புருஷன் நிக்கிறானோ, உன் முன்னாடி நிக்கிறாரோ, யார் நிக்கிறாங்களோ இல்லையோ, நீ அழைக்கப்பட்ட நோக்கம், ரட்சிக்கப்பட்ட நோக்கம், உன் கடைசி மூச்சு போகும் பொழுது நான் நல்ல கர்த்தருக்கு வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அந்த கடைசி மூச்சு உனக்கு சாட்சி சொல்லுது.
நீ யாருக்காக வாழ வேண்டாம், தேவனுக்காக வாழ, கர்த்தருக்காக வாழ, உன் பிள்ளைகளும் அவருக்காக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 40 வருஷத்து ஊழியத்துல வாழ்க்கையில 1000 பேர் வருவாங்க போடுவாங்க. இன்னைக்கு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தனியா வந்ததுக்கு இன்னைக்கு பெரிய குடும்பம். அன்னைக்கு நீ தனியா ரட்சிக்கப்பட்டு வந்த, சபை உனக்கு ஆறுதலா இருந்தது, சபை உனக்கு தோள் கொடுத்தது. இயேசு மூலியமாய் கட்டப்பட்ட இந்த சபை, இயேசுவே இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒருவன், அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம் இந்த சபையை நடத்தும் போது திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. வரும்போது சில தனியா தான் வர, இல்ல கணவன் மனைவியோட வர, ஒரு குடும்பமா வருவேன். ஆனா ஒரு குடும்பமா நீ வந்த பிறகு ஒரு 20 வருஷம் இந்த சபையில இருந்தவங்க உன் குடும்பம் பெருசாகும். அன்னைக்கு சனிக்கிழமை ஆராதனையில் இருக்கிறதா உன் வாழ்க்கை நினைச்சேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ரசிக்கப்படல, அல்லது உன் மனைவி ரசிக்கப்படல, உங்க அம்மா ரசிக்கப்படல, உங்க அண்ணன் ரசிக்கப்படல, உன் மாமா ரசிக்கப்படல, உன் மாமியார் ரசிக்கப்படல. அப்ப நீ தனியா வந்து சபையில நிற்கும் போது சபை உனக்கு தோள் கொடுத்தது. ஓய், அப்போது சபை உனக்கு தோள் கொடுத்து, நான் இருக்கிறேன் உனக்கு குடும்பமா என்று சொல்லி உனக்கு தோள் கொடுத்தது. எல்லா நன்மை தீமையும் உன்னோடு அந்த குடும்பம் நின்றது. ஆனா இன்னைக்கு குடும்பம் கொஞ்சம் பெருசான உன் குடும்பம் உனக்கு பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு குடும்பம் பரிசாச்சு, மாமியார் ரசிக்கப்பட்டா, சம்பந்தி ரசிக்கப்பட்டா, உனக்கு சித்தப்பா ரசிக்கப்பட்டா. இப்ப அந்த குடும்பங்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்துக்குள்ள ரசி கொண்டுட்டு வந்ததுனால ஒன்னா இருந்த குடும்பம் இன்னைக்கு 10ஆவதுனால உன் குடும்பம் உனக்கு பெருசா இருக்கு. Be careful what the scripture says. சபையில ஒரு காரியம் நடக்கும் போது அந்த சபை காரியம் உனக்கு முக்கியம் இல்லை, உன் குடும்பம் உனக்கு முக்கியமா போச்சு. அந்த குடும்பம் தான் ஆரம்பிச்சிச்சு. வணக்கம், மதர்ஸ் டேல இந்த மெசேஜ். அன்னைக்கு நீ சிங்கிளா மாதரா வந்த, அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் சென்று தான் உன் புருஷன் வந்த, அப்புறம்னா 4-5 வருஷம் சென்று உன் மாமியார கொண்டுட்டு வந்தோம், அப்புறம் ஒரு 4-5 வருஷம் சென்று அப்புறம் யார் வந்தா, உங்க அக்கா வந்தா, உங்க சித்தி வந்தா. எல்லாத்தையும் நீ ஒண்ணி வந்ததுனால உங்களோட சேர்ந்து 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 அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு வந்தோம். இப்ப நீங்களா ஒண்ணு சேர்ந்து ஆடுவீங்களா? அப்ப மற்ற குடும்பத்தை யார் வச்சு விட்டுட்டு வர்றது? மாறிடுச்சுல. அன்னைக்கு ஃபேமிலி ஹீலிங் சென்டர் தான் என் குடும்பம். என் குடும்பம் என்றால் ஃபேமிலி ஹீலிங் சென்டர், ஃபேமிலி ஹீலிங் சென்டர் என்றால் என் குடும்பம். இன்னைக்கு எங்க போச்சு? ஆடாதீங்க கண்ணுங்களா. இன்னைக்கு எந்த குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கோம், நாளைக்கு மறுபடியும் கொட்டி அடிக்கும், தனிச்சு நிற்பது. என்னைக்குமே ஒரே கேரக்டர் வசனத்தை பார்ப்போம்.